மனிதன் என்பவன் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. அவன் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு கடவுள். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனமாக சிந்தித்தால், கவனமாக படித்தால், கவனமாக புரிந்து கொண்டால், அதை செயல்படுத்தினால், இங்கே இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் வெற்றியையும் செழிப்பையும் 100க்கு 100% பார்க்க முடியும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெற்றியாக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செழிப்பாய் அவர்கள் வாழ முடியும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பு இருந்தும் ஏன் எல்லாரும் வாழ்றதில்லை? எல்லாரும் செழிப்பாக இருக்க முடியும், எல்லாரும் வெற்றியாக இருக்க முடியும். அதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. தட் இஸ் பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டிஸ்ன்றதை விட இன்னும் ஆழமாக சொல்லனா நிச்சயம் இருக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். The seed of God's word, the God's seed is success. தேவனுடைய வித்துன்றது என்னதுதான்? வெற்றியாகவே அது இருக்கிறது. ஸோ மனிதன் என்பவன் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. அவன் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு கடவுள். ஆமென். பைபிள் பேசுகிற சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்க கேட்க அது வரைக்கும் உங்களை நீங்கள் தாழ்வா நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது தெரியும், நானா இப்படியா சார் அப்படின்னு உங்கள் கண்ணு விரிஞ்சிச்சுன்னா அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. That is the real gospel. So man is the image of God. Man is the likeness of God. So நீங்க அமர்ந்திருக்கிற யாரும் பரிதாபத்துக்குரியவர்கள் கிடையாது. அமர்ந்திருக்கிற யாரும் கையேந்துகிறவர்களாய் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை தேவன் தேவனாய் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். That means you are the creators. Yes, you can create what you want. You have the ability to create. எனக்கு என்ன வேண்டுமோ, எனக்கு எந்த உலகம் வேண்டுமோ அதை என்னால் உருவாக்க முடியும். You are God, my friend. You are God. You are the image and the likeness of God. You can create what you want. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் உருவாக்க முடியும். இது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தர் கூட ஏழையாக இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட இயலாதவர்களாக இருக்க மாட்டாங்க, ஒருத்தன் கூட இன்னொருத்தன் பாக்கெட்லேருந்து எடுக்கணும்னு நினைக்க மாட்டான். சார், நீங்கள் கடவுளான பிறகு நீங்கள் ஏன் இன்னொருத்தன் எடுக்க போகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களால் உருவாக்க முடியும். ஆமென். இன்னொருத்தன் திருட மாட்டான், இன்னொருத்தருக்கு வருகிற வாய்ப்பை தட்டி பறிக்கணும்னு நினைக்க மாட்டான். அதையும் இதையும் பண்ணி எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துடணும் என்ன பண்ண மாட்டான், நினைக்க மாட்டான். இந்த அற்ப புத்திக்கு காரணம் தரித்திரம் உள்ள இருக்கிறதுனால தான். ஆனால் அப்பா புத்தி உங்களுக்கு வந்துச்சுன்னா செழிப்பு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆமென்.